சைனாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்தியா இல்லாமல் நம்மளால் பண்ணவே முடியாது அப்படின்ற பாயிண்ட்டையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுடைய ரெப்புடேஷன் அது எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ இந்த கடிதத்தில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான டிமாண்ட், ஃபஸ்ட்டு இந்த மிக மிக முக்கியமான பார்ட்னர்ஷிப்பை உடனடியாக சரி செய்து பழைய நிலைமைக்கு கொண்டு வாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த 50% வரியை இம்மீடியட்டாக நிறுத்துங்க. மூணாவது, இந்தியாவுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைக்கு அமெரிக்கா தான் காரணம். உடனடியாக இந்தியாவுக்கு உத்தரவாதத்தை கொடுங்க, இனி இந்த மாதிரி நடக்காது, நம்ம பழையபடி மூவ் பண்ணி போவோம் அப்படின்ட்டு. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உறவு அப்படின்றது ஃப்ரீடமாக ஓப்பனாக ஈக்குவலாக இருக்கணும், ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தமாக இருக்கணும்ன்ட்டு. இப்போது நீங்கள் அமெரிக்காவும் பாகிஸ்தானும் சில ஒப்பந்தங்கள் போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சேர் கொடுத்து உட்கார வச்சாலே பெரிய விஷயம், நீங்கள் கையெழுத்து போட்டு தான் போட்டு வர போகிறாங்க, அவ்வளோதான். பட் இந்தியா அவ்வளோ ஒரு மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அசுர வேகத்தில் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நாடு, அமெரிக்காவுடைய ஒரு நெருங்கிய நண்பன். ஸோ அந்த மதிப்பு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றது தான் இங்கே அவங்க சொல்கிறாங்க. இப்போது இதில் ஏன் இதனால் ட்ரம்ப் தன்னுடைய மனதை மாற்றி வராங்கன்னா உடனடியாக கிடையாது. பட் எங்கன்னா மிட் டேர்ம் போல் வரப்போகுது. இந்த மிட் டேர்ம் போலில் அந்த சபையில் நம்பர்ஸ் இல்லைன்னா ட்ரம்ப் போடுற எந்த ஒரு சட்டத்தையுமே அங்கே காங்கிரஸில் அப்ரூவல் இருந்தால் தான் சட்டமாக மாறும். அது உத்தரவை நான் நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். மிட் டேர்ம் போலுக்காக தான் ட்ரம்ப் இப்போ இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையை அவசரமாக முடிச்சு வச்சதுக்கான மெயின் காரணம்.